கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 20:34 சொல்லுகிறது, இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, யாம் இந்த மத்தேயு 20வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து இயேசு எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் அநேக ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றதை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 2 குருடர்கள் வழி அருகே இருந்து உட்கார்ந்திருந்து, இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள். அங்கே சுற்றி நின்றவர்கள் எல்லாரும் அவர்களை பேசாதிருக்கும்படியால் அதட்டியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இன்னும் சத்தமாய், இயேசுவே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று அந்த 2 குருடர்களும் சொன்னார்கள். உடனே இயேசு அவர்கள் மேல் மனதுருகி அவருடைய கண்களை தொட்டார். உடனே அவங்க பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசுவுக்கு பின் சொல்வதற்கு தடையா அவருடைய கண்கள் இந்த இடத்துல அடைக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு பின்னாக செல்ல வேண்டும் என்று விருப்பம் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆனால் கண்கள் அடைக்கப்பட்டிருந்ததுனால இயேசுவுக்கு பின்னாக கடந்து போக முடியவில்லை. ஆனால் இயேசு அவர்களை தொட்டபோது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த காலவேளையில நம்முடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வெளிப்படையான நம்முடைய கண்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட்டு நாம் இயேசுவுக்கு பின் செல்லும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். இந்த கால வேளையிலே இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்கள் கண்களை திறக்க விரும்புகிறார். கர்த்தருக்காக உங்க வாழ்க்கையில நீங்க அவருக்கு பின் செல்லும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவருக்கு பின் செல்வோமானால் நிச்சயமாக நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. இன்றைக்கே நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவருக்கு பின் செல்கிற ஒரு நல்ல வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இயேசுப்பா, எங்கள் கண்கள் திறக்கப்பட்டு எப்போதுமே நாங்கள் உம்மை பின்பற்றி செல்ல பரிசுத்த ஆவியான ஒரு இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒரு குறைவில்லாதபடி ஆண்டவர் எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை தந்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.